விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் குறித்த சிறப்பு விவாதத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். திரு கலை, தற்போது 2 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிற சூழல்ல அந்த முடிவுகள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம திரையினல பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் 18,000 சொச்சம் வாக்குகள், அதே போல பாமக 7,323 வாக்குகள். இப்போ அதிமுக தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க, நாங்க களத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஏடிஎம்கே களத்துல இல்லாதது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? இப்போ இந்த 18,000 வாக்குகள் 7,000 சொச்சம் வாக்குகள் இரண்டிலுமே ஏடிஎம்கே வாக்குகள் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ட்ரெண்டு முழுமையாக தெரியல, பட் 2 பக்கமும் போயிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்க்கும்போது 2 பக்கம், உதாரணமாக பாமக அந்த விக்கிரவாண்டி அந்த தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அவங்க 15% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் கூடுதலாக பெற்றுக்கொண்டு வருகிறாங்க. நிச்சயமாக அதை விட 2 மடங்கு அதிகமாக அவங்க நிச்சயமாக 30% கிராஸ் பண்ணுவாங்க போல் தெரியுது. இந்த இதை பார்க்கும்போது பாமகவுக்கு அதிமுக வாக்குகள் போயிருக்குது, திமுகவுக்கும் போயிருக்குது. நாம் தமிழருக்கு பெருசாக போனதாக தெரியல, பட் இந்த 2 கட்சிகளுக்கும் போயிருக்கு. அதிமுக எந்த கட்சிகளுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சதோ அந்த கட்சிகளுக்கு போயிருக்குது அதிமுக வாக்குகள். அதிமுக கோர் ஓட்டர்ஸ் நிச்சயமாக தேர்தலை புறக்கணிச்சிருப்பாங்க. அப்படியே போட்டிருந்தா கூட நாம் தமிழருக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 2 கட்சியும் நம்முடைய பொது எதிரிகள்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையில் அதிமுக பொறுத்தவரையில் ஒரு திமுக ஜெயிச்சா கூட அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் எ ஃபோர்கான் கன்க்ளூஷன், இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி ஜெயிக்கும். ஆனால் பாமக 2ஆம் இடத்துல வருங்கிறது ஓகே, அவங்க பெரிய அளவுக்கு மேலே வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக என்ன சொல்லும், அண்ணாமலை என்ன சொல்லுவார், நாங்கள் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டில்னு சொல்லுவார். அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் அவங்க பாமகவுக்கு தங்களுடைய வாக்குகள் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க நான் நினைக்கிறேன். அவங்க பொது எதிரியா அதிமுக தொண்டர்கள் நினைப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கடந்த காலங்கள்ல கூட்டணியில இருக்கிறாங்க, 2026ல இந்த முடிவுகளுக்கு அப்புறமா தேர்தல் கணக்கு எப்படி மாறும்னு தெரியல. அவங்களும் களத்துல எம்ஜிஆர் அவர்களை, ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படங்கள், அவங்களுடைய வசனங்கள் எல்லாம் பேசி வாக்கு சேகரிச்சதை பார்க்க முடியுது. அப்ப ஏடிஎம்கே தொண்டர்கள் எப்படி பாமகவை ஒரு பொது எதிரியா பார்ப்பாங்க? இல்லை, அது அப்படி இல்லை. அதிமுக எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, களத்தில் அதிமுக இல்லை, அதிமுக நிச்சயம் 3ஆம் இடத்துக்கு போகும், நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடத்துக்கு வருவோம், எங்கள் கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தல் நாங்கள் முதல் இடத்துக்கு வருவோம் சொல்லி அவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் இப்போ அது தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்துச்சு. அதிமுக ஒஸ்ட்டு சினாரியோ அவங்களுக்கு, அவங்களுக்கான தேர்தலே இல்லை, அது அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஸ்டாண்ட் இல்லை. அப்போ கூட அவங்க 20% தங்களுடைய பேசிக் வாக்குகளை தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த அந்த பாஜக 11% வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமான தொகுதிகளில் நின்று 11% வாங்கியிருக்காங்க. அப்படின்னா குறைந்த தொகுதிகளில் நின்று 5% வாங்கின பாமகவோட வாக்கு வங்கி என்ன? ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடாது. அதிக தொகுதிகளில் நின்று பாஜக 11% வாங்கினா அது 11%ம் பாஜகவுடைய வாக்குகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது சரியான விஷயம் கிடையாது. 18% மொத்தத்தில் பாஜகவுக்கு எவ்வளோன்னு பார்த்தா 5-6% தான் வருது. மற்ற கட்சிகளுக்கு இருக்குது, சுயேட்சைகள் இருக்காங்க, அதில் தாமரை சின்னத்தில் போட்டி போட்ட சுயேட்சைகள் இருக்காங்க. அவங்க வாக்குகள்லாம் சேர்த்து தான் இந்த 11%ங்கிறது. அதை அவங்க புரிஞ்சிக்கிறாம நாங்கள் 11% சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலும் அதை நாங்கள் 11% வந்துட்டோம் 11% சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய வாக்கு வங்கி 5-6% தான் என்னுடைய கணக்கு, நான் போட்ட கணக்கில். அப்படின்னா அவங்க எப்படி பெருசாக 2ஆம் இடத்துக்கு வர முடியும்? 2ஆம் இடத்துக்கு வரலை. பல தொகுதிகள், அதிகமான தொகுதியில் டெபாசிட் இழந்தாங்க. அவங்க வலுவான கூட்டணி இருந்துச்சு அவங்ககிட்ட. பாமக இப்போ விக்கிரவாண்டியில பாமக பெற அந்த வாக்குகள் அப்படிங்கிறது பாஜகவோட சேர்த்து அவங்க வாங்கல அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? இல்லை, பாமக ஒரு வலுவான கட்சிங்க. அவங்கள கூட்டணியில் சேர்க்கறதுக்கு அதிமுகவுக்கும் பாஜக இடையில் ஒரு போட்டியே இருந்துச்சு.
எங்கே அவங்க இங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்களான்னு தெரியாமல் கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் ஓடிச்சு, பரபரப்பாக இருந்துச்சு. இறுதியாக பார்த்தா அவங்க பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்தாங்க. பாமக என்ற பலமான கட்சி அங்கே இருக்குது. சில பகுதிகளில் அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது மாநில அளவில் அவங்களுக்கு 5% கூட 5.5% இருந்தால் கூட அந்த சில ஏரியாக்களில் வன்னியர் பெல்ட்டில் குறிப்பாக அவங்களுடைய வாக்கு வங்கி 30, 40, 50 இருக்குது. ஸோ அதையெல்லாம் அந்த வாக்குகளையெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் என்னுடைய வாக்குகள்னு இப்போ பாஜக சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அது பாஜகவோட வாக்கு வங்கி என்பது எனக்கு 5, நான் சொன்னது 5-6%. அவங்க 2ஆம் இடத்துக்கு வரவே முடியலை. அதனால தான் அண்ணாமலை ரொம்ப கோவப்படுறாரு. இந்த தேர்தலில் என்ன பண்ணார்? அவர் புத்திசாலித்தனமாக நடந்தாரா நீங்கள் சொல்லுங்கள். நான் புத்திசாலி இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனால் தேர்தலில் பாமக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? அதிமுக வாக்குகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெரிய அளவில் ஈடுபடுறாரு. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதிமுக நிற்காதப்ப அந்த வாக்குகளை யார் பெறுவார்கள் என்ற போட்டி இருந்தப்ப அவர் அந்த போட்டியில் முன்னிலை வகித்தார். ஆனால் அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போன அண்ணாமலை என்ன செய்கிறாரு? அங்கே போய் நீங்கள் போய் இந்த அதிமுகவை தாக்குறாரு. அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை தரக்குறைவாக பேசுகிறார், துரோகி, முதுகில் குத்துனாள், அப்படிலாம் அனாவசியமாக பேசும்போது அதிமுக வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் பாமக பக்கம் வந்தவங்களையும் அண்ணாமலை விரட்டி அடிச்சிட்டார் இந்த தேர்தலில். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பாமகக்கு வாக்குகள், அதிமுக வாக்குகள் வந்திருக்கும். அதை கெடுத்தவர், முட்டுக்கட்டை போட்டவர், அவங்கள விரட்டி அடித்தவர் அண்ணாமலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.